உட்காரு. பூமி, எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. வேல்யூனா ஒரு தனித்தன்மை. நான் உன்னை எப்படி மதிக்கிறேன்னா, நான் உன்னை ஒரு பொருளா பார்க்கல. ஏன்னா ஒரு பொருளை தான் தேவை முடிஞ்சதும் தூக்கி எரிஞ்சிருவோம். ஆனா மனுஷங்க அப்படி இல்ல பூமி. நீ நல்லா இருந்த டைம்ல எல்லாருக்கும் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன்னு தெரியுமா? இந்த வீட்டை நல்ல விதமா பாத்துக்கிட்டு எல்லாரும் மனசுலயும் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்க. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் ஒதுங்கி நின்னு உன்னை கொண்டு போய் உன் வீட்டுல விட்டுட்டு வந்துருவனா? உனக்கு நல்ல விதமா சரியாகிற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்க எல்லாரும், குறிப்பா நான் உனக்கு உறுதுணையா நிப்பேன். இது சத்தியம். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு பூமி. இந்த கவலை மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிரும். அதனால நீ மனச சந்தோஷமா வச்சிருக்க வழிய பாரு. சந்தோஷத்தை வெளியே தேடாத பூமி, அது உனக்குள்ளதான் இருக்கு. சரியா? படுத்துக்கோ. வணக்கம். வாங்க. வணக்கம். அப்புறம் சார், சாம்பிள் அதிரசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு 10 to 11 நல்ல நேரம். அது முடியறதுக்குள்ள கான்ட்ராக்ட சைன் பண்ணிட்டா நல்லா இருக்கும். பண்ணிடலாம். எதுக்கும் நீங்க இப்ப கொண்டு வந்த அதிர்ஷ்டத்தையும் சாப்பிட்டு பார்க்கணும் இல்லையா? இல்லையே சார், நம்ம வெங்கடகிருஷ்ணன் போன்ல பேசும்போது இந்த சாம்பிள் விஷயமா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் இருக்கிறதுனால இன்னைக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடலாம்னு சொன்னாரு. அதான் இன்னைக்கு எல்லாருமே கிளம்பி வந்திருக்கோம். குறிப்பா என் பேத்தி பொம்மியையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவ கையாலேயே அட்வான்ஸ் செக்கை வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன். புரியுது சார். இருந்தாலும் நாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது இல்லையா? இது பெரிய பொறுப்பு இல்லையா? அதான் தயங்குறேன். சரி, சாம்பிள் பார்த்துடலாம். கொடுங்க. இந்தாயா, நீ ஒண்ணு சாப்பிட்டு பாரு. சார், என்னையா? ஏற்கனவே சாப்பிட்ட அதிரசம் மாதிரி இல்ல சார். அப்படியா சொல்ற? ஆமா சார். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. சார், என்ன சார் நீங்க? அஞ்சலி ஸ்வீட்ஸ் எவ்வளவு பெரிய கம்பெனி, நாங்க ஏன் சார் பொய் சொல்ல போறோம்? ஆமா, பொய் தான் சொல்றாங்க. என்ன ஆப்சர் சார், இப்ப புரியுது நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். ஆபீசர் சார், உண்மையை பேசுறதுக்கு நாம எதுக்கு தயங்கணும்? இவங்க மறைச்ச உண்மையை நான் சொல்லவா? உண்மையா? என்னங்க உண்மை? இப்ப நீங்க கொண்டு வந்திருக்கீங்களே சாம்பிள் அதிரசம், இது பொம்மை செஞ்சதே இல்ல. அதை விட படு பயங்கரமான உண்மை என்னன்னா, பொம்மைக்கு எப்படி அதிரசம் செய்யணுங்கிறதே மறந்து போச்சு. அது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாமே மறந்து போச்சு. பொம்மி, நீ பேத்தி செஞ்சுட்டியமா, சாதிஷ்டமா. அதிரசத்தோட வாசனை என்னமா வருது? சித்தார்த், அதிரசத்தை குடுறான். சரி போ.
ருசி ரொம்ப பிரமாதமா இருக்கு. எதனால மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு இப்பதான் புரியுது. நான் சொன்னேன்ல உன்னால முடியும்னு. பூமி நீ சாதிச்சிட்ட பூமி. இது நிஜமாவே பொம்மி செஞ்ச அதிரசம், பூலோகத்தின் அதிசயம். ஆமாமா யாரோ சொன்னாங்க அவங்க பேரு கூட நேல ஆரம்பிச்சு ரால முடியும். நீ என்கிட்ட வீம்புக்கு சொன்னதுனால அந்த பிசினஸ்லாம் விட வேண்டாமா? ஏன் சொல்றேன்னா, உன் அவசர குடுக்கத்தனத்தால அங்க வேலை செய்யற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்படும். ஒரு வகையில நாங்க உனக்கு நன்றி தான் சொல்லலாம். ஏன்னா பொம்மிய திரும்ப அதிர்ஷ்டம் செய்ய வச்சிருக்க. அவ செய்வாளா மாட்டாளான்னு அவளுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. தெரியாத சூழ்நிலையில தான் இப்படி ஒரு அதிசயமே நடந்துச்சு. என்ன சாவித்ரி, சந்தோஷம் தானே? ஆமா மாமா, ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேல நமக்கு இங்க வேலை இல்ல. சித்தார்த் போலாமா? போலாம். பாய். என்ன நடக்குது இங்க? நீங்க சொன்னதை நம்பி இவ்ளோ பெரிய விஷயத்துல இறங்கி கடைசியில நான் அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சம். நாங்க சொன்னது உண்மை. சத்தியமா அதிர்ஷ்டம் செய்யறதையே அவ மறந்துட்டா. எப்படி இங்க வந்து அவ பண்ணாலே தெரியல. ஆக மொத்தத்துல எல்லாரும் என்னை ஏமாத்தி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. நான் கிளம்புறேன். இதுதான் லாஸ்ட். இனி நீங்க சொல்றத நம்பி நான் எதுலயும் இறங்க மாட்டேன். மேடம், என்னம்மா இது? நமக்கு இந்த அவமானம் எல்லாம் தேவையா? அவங்கள அசிங்கப்பட வைக்கணும்னு நினைச்சா கடைசியில நாம அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். ஐயோ, எப்படி அவளுக்கு மட்டும் எல்லாமே நல்லதாவே நடக்குது. வா. என்ன மேடம் சாரை பத்தி இப்படி சொல்லிட்டீங்க? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து சார் உங்களை கூட்டிட்டு தானே வந்துகிட்டு இருக்காரு. ஏதாவது முக்கியமான வேலை இருந்தாதான் உங்களை கூட்டிட்டு வர மாட்டாரு. வழக்கமா காரமா கேப்பீங்கல்ல, அதனால காரப்பொடிய கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தரேன். மம்மி மேடம், இந்தாங்க சார். தம்பி தேங்க்ஸ்டா. தம்பி நடிப்புல என்னையே மிஞ்சிருவான் போல. இதெல்லாம் எப்படி நடக்குது? தம்பி இந்த புடி. சார் என்ன சார் நீங்க காசெல்லாம் கொடுக்குறீங்க? அதெல்லாம் வேணாம் சார். சுண்டல் 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 வேணுமா சார்? சுண்டல். என்னங்க இது? அந்த பையன் சொன்னதை பார்த்து நான் அசந்தே போயிட்டேன். நான் ஆடி போயிட்டேன். இவ சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டு நம்மள கிண்டல் பண்றாளா இல்ல சீரியஸா சொல்றாளான்னு தெரியலையே. இந்தாங்க, இதுல கை கழுவிக்கீங்க. என்ன பூ வாங்க வைக்கிறதுக்காக என்னெல்லாம் வியாபார தந்திரம் பண்றாங்க. கை கழுவ கேட்காம தண்ணி எல்லாம் குடுக்குறாங்க. என்னப்பா சித்தார், யாரோ புது வேலை பாக்குற மாதிரி பாக்குற? என்ன தெரியலையா? இந்தாப்பா. இவங்களையும் உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா பொம்மி, யாரோ தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து தம்பி உன்னை இங்கதான் கூட்டு வரும். உனக்கு என் கையால பூ வாங்கி தம்பி உன் தலையில வச்சு விடும். இப்ப என்னமோ என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? என்னடா இது, புதுசா புத்து ஈசல் கிளம்புற மாதிரி கிளம்பி வராங்க. இவங்க எல்லாம் எதுக்காக வராங்க, ஏன் வராங்க, எப்படி வராங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. அது ஒண்ணு இல்லக்கா, இடையில கொஞ்சம் பொம்மிக்கு உடம்பு சரியில்லை, அதான் உங்களை தெரியாம யோசிக்கிறா. அதான பார்த்தேன். பொம்மி கண்ணாவது என்ன மறக்கிறதாவது? இது எங்க வீட்டு தங்கம். இந்தா பப்பு, உன் கையால வச்சு விடு. வச்சு விடுப்பா. அக்கா பூ எவ்வளோக்கா? அட என்ன தம்பி, காசெல்லாம் கொடுத்துக்கிட்டு என்ன சங்கடப்படுத்தாதீங்க தம்பி.
இந்தாங்கக்கா. மல்லி, முல்லை, கனகாமரம், பூவா, பூ. இதோ இந்த மண்ணுல என் காதல நான் எழுத போறேன். பொம்மையை கூட்டிட்டு வந்து அதை காமிக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி நான் காமிக்கும் போது அத அளவு வந்து அழிக்காம இருந்துச்சுன்னா பொம்மி அதை பார்க்கட்டும், என் மனசுல இருக்கிற காதல புரிஞ்சுக்கட்டும். அதுக்கு அந்த கடவுளை பார்த்து வழி விட்டு நின்னாரு இந்த இயற்கையும் துணையா நின்னுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை நான் பொம்மையை கூட்டிட்டு வரதுக்குள்ள அத அளவு வந்து அழிச்சிருச்சுன்னா அந்த கடவுளுக்கே என் காதல நான் பொம்மி கிட்ட சொல்றதுல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அதைத்தான் நான் பண்ண போறேன். என்ன ஏதோ காமிக்கணும்னு கூட்டிட்டு வந்தீங்க? ஒன்னும் இல்லையே. அது ஒண்ணும் இல்ல. இங்க 2 நண்டு இருந்தது. நண்டை பார்த்தா நீ பயப்படவில்ல, அதான் உன்னை மறுபடியும் பயமுறுத்தி பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். ஆனா நண்டு இல்ல. அப்படியா? ஹை சங்கு, பொம்மி கிட்ட தாத்தா சொன்ன மாதிரி ஈஸியா காதல சொல்ல முடியாத. நான் ஏதாவது பொம்மி கிட்ட சொல்லி அத புறக்கணிச்சிட்டா அது தாங்குற சக்தி எனக்கு சுத்தமா இல்ல. மறுபடியும் நான் பொம்மி விஷயத்துல தப்பு பண்ண தயாராகவும் இல்ல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடந்த விஷயத்தால பொம்மி என்ன நினைக்கிறா என்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எதுக்கு பொம்மி? இல்ல, நீங்க எல்லாரும் என்ன எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டீங்க, நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லும்போது இதெல்லாம் மறந்துட்டு ஒரு லூசு மாதிரி நான் நிக்கிறேனேன்னு நினைக்கும் போது எனக்கே என் மேல கோவமா வருது. சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல பொம்மி. நீ எதுக்காக இப்படி எல்லாம் யோசிக்கிற? இல்லங்க, என்ன நீங்க எப்படியெல்லாம் விரும்புனீங்கன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் போது சம்பந்தப்பட்ட எனக்கு தெரியாம இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் உண்மையிலேயே நீங்க காட்டுற இவ்ளோ அன்புக்கு தகுதியானவளான்னு யோசிக்கிறேன். சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல பொம்மி. சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். ஹேய் சித்தார்த், வா 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 வா. நான் ட்ரிப் நல்லபடியா போயிட்டு வந்தியா? ஆமா தாத்தா. தாத்தா, எனக்கு என்னமோ பீச்சுக்கு போயிட்டு வந்த மாதிரியே இல்ல, என்னமோ நம்ம வீட்டுக்குள்ள இருந்த மாதிரியே இருந்துச்சு தெரியுமா? ஏன்? அங்க எல்லாருக்குமே எங்களை தெரிஞ்சிருந்துச்சு. அவ்வளவு நல்லா பேசினாங்க. ஆமாமா, நீங்க தான் ஃபேமஸ் ஃபிகர் ஆச்சே.
நிறைய டிவில வரீங்க, யூடியூப்ல வரீங்க. ஆமா, போட்டோஸ்லாம் எடுத்தீங்களா? எடுத்தோமே. இதோ பாருங்க. மனு, இங்க இருக்கிற பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டு என்னமோ தாஜ்மஹாலை சுத்தி பார்த்துட்டு வந்த மாதிரி அழுந்து விடுறா. இவங்களும் வாய பொளந்துகிட்டு கேக்குறாங்க. தமன்னா, அந்த பொம்மி மட்டும் எது செஞ்சாலும் பெஸ்ட் பெஸ்ட்ங்கறாரு. நாம செஞ்சா மட்டும் பெஸ்டா? இருக்கட்டும் இருக்கட்டும், சிக்காமலா போயிடுவா. சூப்பரா இருக்கே அண்ணே. என்னடா வர தாத்தா மேல வாங்க. நீங்க பேசிட்டு இருக்க, இது வந்துடுறேன். அண்ணே, நீங்க போட்டோஸ் எல்லாம் காட்டுங்க. அன்புள்ள பொம்மிக்கு அன்புள்ள சித்தார்த்தனை எழுதுறதுக்கு கை மட்டும்தான் வருது. ஆனா உண்மையிலேயே எனக்கு அன்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்பு இருக்கிற இடத்துல பொய்க்கு இடமே இல்ல. நான் போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு உன்கிட்ட நான் நிறைய பொய் சொல்லிட்டேன் பொம்மி. அந்த அத்தனை பொய்யுமே நம்ம உறவு சுமூகமா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இது சத்தியம். நீ ஹாஸ்பிட்டல்ல என்னை யாருன்னு கேட்ட அந்த நிமிஷம் தான் உனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சது. நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு. நாம 2 பேரும் டிவோர்ஸ்க்காக கோர்ட் படிக்கட்டு வரைக்கும் ஏறி இறங்கி இருக்கோம். அது எல்லாத்தையும் மறைச்சி ஒரு பொய்யான பிம்பத்தை நான் உருவாக்கிட்டேன். கோவில்ல அங்க இங்கன்னு நேத்து பீச்சில கூட உன்னை சுத்தி நடந்த எல்லா விஷயங்களும் பொய் பொம்மி. இது வரைக்கும் நான் உன்கிட்ட சொன்ன பொய்கள், செய்த தவறுகள், இப்படி எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன். இதுக்கப்புறமும் என்னை மன்னிக்கிற மனசு உனக்கு இருந்தா நீ எனக்கு கால் பண்ணு. உன்னோட கால் வராம நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வர மாட்டேன். நான் கிளம்புறேன் பொம்மி. பேசாம நாமளே போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டலாமா? சொல்லுங்க. பூமி, நீ அந்த கவரை பிரிச்சு படிச்சியா? ஐயோ, டைமே இல்ல. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிரும். அப்புறம் போய் பாக்குறேன். நான் சொல்றத கேளு. ஏய் பூமி, இரு. மனுஷங்க என்ன அவசரத்துல இருக்குன்னு தெரியாம இவ சமையல் பண்ணிட்டு இருக்கா. என்னது, போனே வரல. 1/2 மணி நேரம் ஆகுது அவ பாக்குறேன்னு சொல்லி. ஆனா இன்னும் போன் வரலையே. ஒருவேளை அவ லெட்டர் படிச்சுட்டு கோவமா இருந்தா என்ன பண்றது? டேய் சித்தார்த், இதெல்லாம் எதிர்பார்த்ததானே?
அப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தல்ல, அப்புறம் என்ன? எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். என்னென்ன ஆபீஸ்க்கு போய் வேலை பாக்குற மாதிரி ஐடியா இல்ல போல இருக்கு. மூச்சுக்கு 300 தடவை அன்னைக்கு போன் பண்ணிட்டே இருக்கீங்க. இவ வேற நேரம் காலம் தெரியாம கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஏய் வாளு, பூமி எங்க? அண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. போனை குடுக்கறேன் இருங்க. ஏய் இல்ல 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 இல்ல, அவளை மறக்காம எனக்கு கால் பண்ண சொல்லு, சரியா? சரிண்ணே. என்ன முகத்தையே பார்க்க மாட்டீங்களோ? இல்ல பூமி, கொஞ்சம் வேலையா இருந்த. என்ன எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்பவே நடிக்கிறீங்க. நான் பாட்டுக்கு உள்ள வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ ஃபோன் பண்ணி லெட்டரை பாத்துட்டியான்னு கேட்டீங்க. வந்து பார்த்தா அதுல ஒண்ணுமே காணோம். வெத்த பேப்பர் தான் இருக்கு. இல்ல அது சும்மா சும்மா. தர்ஷினி சொல்றா, லெட்டர் எழுதிட்டா அது வெறும் ஒரு லெட்டரா தான் இருக்கும். ஆனா எழுதாம விட்ட வெள்ளை பேப்பர்னா அது 1000 லெட்டர் எழுதுன மாதிரி அர்த்தம்னு சொன்னா. ஒருவேளை அப்படி நினைச்சீங்களோ? அதேதான் அதேதான். சும்மா நான் சொன்னதை புடிச்சுக்கிட்டு அதேதாங்கிறீங்க. இவ எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறா? உங்க மூஞ்ச வச்சுதான். எனக்கு தெரியாதா என்ன? ஏய் பது, குட் மார்னிங். குட் மார்னிங் பா. வா உட்கார, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒண்ணுல பத்மநாபா, சித்தார்த்துக்கும் பொம்மிக்கும் உடனடியா கல்யாண ஏற்பாட பண்ணிடலான்னு நாங்க நினைக்கிறோம். என்னப்பா இது? பொழுது விடிஞ்சு பொழுது போனா எங்களுக்கெல்லாம் வேற பொழப்பே இல்லையா? எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னுட்டு அவங்களுக்கு எத்தனை தடவை தான்ப்பா கல்யாணம் பண்ணுவீங்க? பொம்மிக்கு பழைய ஞாபகங்கள் இருந்தா நீ கேக்குற விஷயத்துல ஒரு நியாயம் இருக்கு. அவ எல்லாத்தையும் மறந்து இப்படி இருந்துட்டு இருக்காடா. அவளை திரும்பவும் உட்கார வச்சு தாலிய கட்டினா தாண்டா இந்த வீட்டு மேலையும் மத்தவங்க எல்லார் மேலையும் ஒரு பிடிப்பு வரும். எல்லாரையும் தன்னோட சொந்த பந்தமா நினைச்சு தங்கு தடை இல்லாம பழகுவா. அது மட்டும் இல்ல, பொம்மிக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கலப்பா இது. அம்மா, நமக்கும் இந்த ஏற்பாடுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடலாமா? ஆமா சொல்லிடலாம் அத்தை. இல்ல கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சித்தார்த்துக்கும் பொம்மிக்கும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா தான் இந்த வீடு நிம்மதியாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த வீட்டோட நிம்மதி கொலையணும், இந்த வீடு நல்லபடியா இருக்க கூடாதுன்னு நினைச்சா சித்தார்த் பொம்மி கல்யாணம் வேண்டான்னு சொல்லு. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சும்மா ஜோசியம் ஜாதகன் யாரை ஏமாத்துறீங்க? வேற வேலை இல்ல. எனக்கு இதுல உடன்பாடே இல்லப்பா. டேய் என்னங்க இவனை திருத்தவே முடியாதுமா. இவன் கிடக்குறான், விடு. அஞ்சல, நீ மத்தவங்களை எல்லாம் கூப்பிடு. இந்த கல்யாண விஷயத்தை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லுவோம். சரிங்க. பார்த்தல, நம்ம வேண்டான்னு சொன்னது இப்ப எவ்வளவு நல்லதா போச்சு. அப்படி சொல்லியிருந்தோம் ஒரு பெரிய சிக்கலே வந்திருக்கும். அமைதியா இருக்கிறது தான் நல்லது. சரி, நாங்க போறேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. கல்யாண பொண்ணு இனிமே புது பொண்ணு மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வளைய வரணும். எந்த வேலையும் செய்யக்கூடாது. புரிஞ்சுதா அண்ணி? எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நடக்க போற கல்யாணம் எனக்கு 3வது தடவையா நடக்க போகுதா? அத்தை ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். நீங்களாவது பதில் சொல்லுங்க. இப்ப எனக்கு நடக்க போறது 3வது கல்யாணமா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்குமேன்னு நினைச்சுதானே தர்ஷினி இங்க இருந்து போனா. சச்சா, அதெல்லாம் இல்ல. நீ எதுக்கு இப்படி எல்லாம் போட்டு குழப்பிக்கிற? உனக்கு யாரு தமனா வந்து சொல்லி குழப்பி விட்டாளா? இல்ல அந்த மனோவா? அதெல்லாம் இல்ல. எனக்கு
என்னமோ தோணுச்சு, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல பொம்மி, சும்மா போட்டு குழப்பிக்காத. இங்க பாரு, இது உனக்கு கிடைக்க போற புது வாழ்க்கை. இத நீ நிம்மதியா சந்தோஷமா அனுபவிச்சு வாழணும், புரியுதா? தர்ஷினி, நீ இன்னும் பொம்மைக்கு டிக்கெட் காமிக்கலையா? இதோ எடுத்துட்டு வராத. சரி. உங்களுக்கு கல்யாண பேச்சே இப்பதான் நடக்குது. அதுக்குள்ள ஹனிமூன் ட்ரிப்புக்கு நாங்க புக் பண்ணிட்டோம். நீங்க இங்கதான் போக போறீங்க, சிம்லா. பாருங்க. அங்க எதுக்கு போகணும்? வளர்மதியத்தை சொல்லுவாங்க. சொல்லுங்க. அவ்வளோ தூரம் நாங்க எதுக்கு அங்க போகணும்? இங்க பக்கத்துல எங்கேயாவது போனா பத்தாதா? அங்க இருக்கிற குளிரு வேற எங்கேயும் இருக்காது. எதுக்கு குளிரணும்? ரொம்ப குளிருச்சுன்னா அப்புறம் ரூம்குள்ளேயே தானே இருக்கணும். சீ. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, ஆனா எனக்கு பிடிக்கலையே. உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? சித்தார்த் அண்ணன் வராததுதான் பிரச்சனை. அண்ணன் வந்திருந்தா காமிக்கிற எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்ப ஏன் பிடிக்க மாட்டேங்குது, அதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நிஜமாவே பிடிக்கல. சரி, உங்க போனை கொஞ்சம் கொடுங்க, செல்ஃபி எடுக்கலாம். நல்லா இருக்குல்ல? இந்தாங்க. பாட்டி, அங்க புடவை எல்லாம் நல்லா இருக்கு, அங்க போய் பார்க்கலாமா? சரி வா, வாடா அங்க போய் பார்க்கலாம். வாங்க. இடுப்பே உடஞ்சிரும் போல இருக்கம்மா. இதுக்கு மேல என்னால முடியாதுமா, ஆளை விடுமா. அண்ணன், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தேடி பார்க்கலாமே, கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. நீ முதல்ல எனக்கு உதவி பண்ணுமா. இதுக்கு மேல ஓட்டுறதுக்கு உடம்புல தெம்பு இல்ல, வண்டியில பெட்ரோலும் இல்ல. இத பாருமா, நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் இதுக்கு மேல வண்டி வராது. முதல்ல காசு எடு. பணமா? என்னது பணமாவா? என் கையில பணம் எதுவும் இல்ல. இங்க பாரு, முதல்ல காசு வந்தாகணும். காசு மட்டும் தரல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. காலையில இருந்து சாப்பிடல நானு. எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியல, இல்ல மாறா தெரியுதா? இந்தாங்க, இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்கண்ணா. என்னம்மா, காசை கட்ட மோதிரத்தை தர, இத போய் அடகு வச்சா போலீஸ் என்ன பிடிக்கவா? அண்ணா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லண்ணா, நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க இதை எடுத்துக்கோங்கண்ணா. இதெல்லாம் எனக்கு வேணாமா, முதல்ல காசை கொடுமா. காலங்காத்தால வந்து மாட்டணும் பாரு, என்ன சொல்லணும். சரி சரி வா, நான் கூட்டிட்டு போறேன். வா 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 போலாம் வா. என்னப்பா இது? இதெல்லாம் கேட்டாலே கதி கலங்குது. பொம்மி நல்லபடியா பொழைச்சு வந்துட்டான்னு எனக்கு தெரியும். நாங்க கூட அவளை பார்க்க வரலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நீ சொல்லித்தான்ப்பா தெரியுது. எனக்கு இப்ப பொம்மையை எப்படி ஹேண்டில் பண்றது, என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுவும் அவளை சமாளிக்கிறதுக்காக பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்கேன். அது வேற ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியா இருக்கு. உன்னோட வாழ்க்கையை 2 பகுதியா பிரிக்கணும்னா, ஒன்னு பொம்மிக்கு முன்னாடி, இன்னொன்னு பொம்மிக்கு பின்னாடி, அப்படிதான் பிரிக்கணும். பொம்மி உன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நீ எவ்வளவு தூரம் நல்லபடியா மாறி இருக்கேங்கிறத கண்கூடா பார்க்க முடியுது.
நீ பொய் பேசுறியா இல்ல உண்மை பேசுறியா அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஆனா பொம்மைய உன் வாழ்க்கையில எப்பவுமே மிஸ் பண்ணிடாத. ஷூர் அங்கிள். சித்தார்த்த பொம்மையா? இவங்களுக்கு நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ண மாதிரில இருக்கு. அதுல என்ன டவுட் உங்களுக்கு? அவங்களுக்கு ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் நடந்துருச்சு. இது 3வது கல்யாணம். ஐயோ ஆண்டவா, இது 3வது கல்யாணமா? என் சர்வீஸ்ல ஒரே ஜோடிக்கு 3 கல்யாணம் நான் பண்ணதே இல்ல. சரி சரி விடுங்க விடுங்க. உங்க பங்குக்கு நீங்கள் ஏதாவது சொல்லி குழப்ப வேண்டாம். அமைதியா அடக்கி வாசிங்க. பொண்ணுக்கு எல்லாமே மறந்துருச்சு, அதான் பிரச்சனை. இப்ப புரியுதா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நன்னா பண்ணிடுவோம். நேரமா இருந்து எல்லாரையும் வர சொல்லுங்க. நல்ல நேரம் போயிட போறது. பந்தக்கால் நட போறாங்க. எல்லாரும் சீக்கிரம் வாங்க, ஐயர் கூப்பிடுறாரு. மத்த எல்லாம் ரெடியா இருக்குல்ல? அண்ணே சூப்பர்ண்ணே. அண்ணி எப்படி வர போறாங்கன்னு பாப்போம். இத பாருங்க, நல்ல நேரத்துல இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப அற்புதமா தொடங்க போறோம். அதுக்கான அச்சாரமா தான் இந்த பந்தக்கால நட போறோம். சரி, எல்லாரும் பந்தக்கால நடுறதுக்கு வாங்க. வாமா, வாங்க எல்லாரும். வாங்கம்மா. அஞ்சு சுமங்கலிங்க வந்து அரசாணிக்காலுக்கு மஞ்ச குங்குமம் வைங்கோ. போமா. அத்தை, பந்தக்கால் மட்டும்தான் நட முடியும். கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாத்துடலாம். ஆமா தமன்னா, நம்ம எது பண்ணாலும் இவகிட்ட தோத்து போயிட்டே இருக்கோம். இந்த தடவை விடவே கூடாது. ஆமாம்மா, நினைவு இருக்கும்போது இவ என்னெல்லாம் ஆட்டம் போட்டா, இவளை விடவே கூடாதுமா. ஐயோ அப்பா, என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கீங்களே. இவ யாருன்னு எனக்கு தெரியாது. அங்க வந்து பொம்மை எதிரில ஒண்ணு பேசுனதும் அவளை குழப்ப வேண்டான்னுதான் நான் பேசாம வந்துட்டேன். அதனாலதான் தனியா கூப்பிட்டு யாரு என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த ஆளு ஏதோ தப்பான நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கான். இல்லம்மா, சரியான நோக்கத்தோட தான் வந்திருக்காரு. அதுவும் அவரா வரல, நான் சொல்லித்தான் வந்திருக்காரு. மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுனா மாரிக்கு சக்கரை கட்டி மாதிரி. அப்படி ஒரு நல்ல மனசுக்காரர் மாறி. சார் 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 சார், நீங்க ஊருக்கே ஸ்வீட் கொடுக்கறவரு. நான் அப்படியா? ஏதோ நம்ம நாள முடிஞ்ச ஒரு 4 பேரை நல்லா வாழ வச்சிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் சார். என்ன கிருஷ்ணவேணி, மலைப்பா இருக்கா? இவரு ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு ரொம்ப நாளா பழக்கம். நம்ம கடைக்கு கஸ்டமரா வந்தவரு கடைசியில குடும்பத்துல ஒருத்தரா மாறிட்டாரு. இந்த கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை வர போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுச்சு. அதனால தான் பொம்மியோட தாய்மாமன் வேஷத்துல இந்த கல்யாணத்துக்கு வர வச்சுட்டேன். யாருக்கும் சந்தேகம் வராம இருக்கும். அவரும் ஈஸியா எல்லா இடத்துக்கும் வரலாம் போலாம். அதுக்காகத்தான். தயவு செஞ்சு நீ எதுக்கும் கோவிச்சுக்காத. சச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க இப்படி ஒரு நோக்கத்தோட தான் செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா அங்கேயே நான் பொம்மி கிட்ட இவர்தான் உன் தாய் மாம அது இதுன்னு சொல்லி நானும் ஏதாவது சமாளிச்சிருப்பேன். இப்ப அவளும் கொஞ்சம் குழப்பமாயிருப்பா. நாம அவகிட்ட பேசி சமாளிச்சுக்கலாம், சரியா? என்ன மன்னிச்சிருங்க தம்பி. நல்ல நோக்கம் தெரியாம உங்களை நான் அது இதுன்னு பேசிட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லக்கா. உங்க வயசுக்கு என்ன எப்படி வேணாலும் திட்டலாம்.